வாரணாசி கங்கை நதியில் இப்தார் நோன்பு இருக்க இஸ்லாமிய இளைஞர்கள் 14 பேர் அந்த கங்கை நதியில் படகிலே இப்தார் நோம்பிற்காக சிக்கன் பிரியாணி சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வாரணாசி நீதிமன்றமானது அவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்று உத்தரவை செய்திருக்கிறது. என்னடா இன்னைக்கு இஸ்லாமிய பண்டிகை, இந்த பண்டிகையில் வடமாநிலத்தில் இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கிறது என்று நானும் ஆச்சரியமாக பார்த்தேன். இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த செய்தி வந்தது. இந்த செய்தி வரவில்லை என்றால் தான் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த செய்தி வந்திருக்கிறது. நாம் என்ன கேட்கிறோம் என்றால், கங்கை நதி வற்றாத ஜீவநதி என்று சொல்வார்கள். இந்து மக்களினுடைய புனிதத்தை கெடுத்து விட்டார்கள், இந்து மத நம்பிக்கையை சீர்குலைத்து விட்டார்கள் என்று சொல்லி இவர்களை கைது செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான். என்ன கேள்வி என்றால், தேசிய பசுமை தீர்ப்பாயமானது கங்கை நதி மனிதர்கள் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தகுதியற்றதாக மாறிவிட்டது, நச்சாக மாறிவிட்டது என்று கூறியிருக்கிறது. என்ன காரணம்? இந்து மத பண்டிகைகளில் இந்து மத சடங்குகளை செய்யும் பொழுது செத்த பிணங்கள், எத்தனை பிணங்கள் அங்கே மிதந்தது. எரியூட்டப்பட்ட பிணங்கள் முழுமையாக எரியூட்டப்படாமல் அந்த கங்கை நதியில் எத்தனையோ பிணங்கள் மிதந்து கொண்டுதான் இருந்தது. அதே போல அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த கங்கை நதியில் தானே கலக்கப்படுகிறது. குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, மேலும் நம்ம சர்க்கரை தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, அதிலே வரக்கூடிய கழிவுகள் எல்லாமே கங்கை நதியிலே தான் கலக்கிறது. தொடர்ச்சியாக கங்கை நதியானது ஒரு நச்சு நீராக, ஒரு மாசடைந்த நீராக மாறிவிட்டது. அந்த நீரினால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும், சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும், தோல் நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கிறது. இப்பெல்லாம் இந்த இந்து மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, இந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை இருக்கிறது. அப்படியானால் இந்து மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? இதை தடுப்பதற்கு அரசாங்கம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி நாங்கள் சுத்தம் செய்ய போகிறோம் என்று சொன்னார்களே, என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் மாறவில்லையே. அப்படியேத்தானே அந்த நீரினுடைய தன்மை அப்படியேத்தானே இருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த சூழலில் இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகை நாளில் நோன்பு இருந்தாங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க என்பதற்காக கைது நடவடிக்கை எடுத்திருப்பது எந்த விதத்தில் நியாயம்? இது அப்பட்டமான மத வெறுப்பு அரசியல், மதவெறிதான். இதை அப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர இதில் வேறொன்றும் இல்லை. தொடர்ச்சியாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய வட மாநிலங்களிலும் சரி, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலும் சரி, இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டே தான் வருகிறது. இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் கட்டமைக்கப்பட்டே தான் வருகிறது. அவர்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டே தான் வருகிறது. பிபிசியில் கூட ஒரு கட்டுரை படித்தேன். அந்த பிபிசி கட்டுரையில் கூட என்ன ஒரு காட்சி இருந்தது. என்னன்னா, செத்துப்போன மாடு கங்கை நதியில் படுத்து கிடக்குது. அந்த மாட்டின் மேல் ஒரு நாய் உட்கார்ந்து அந்த மாட்டை கடித்து கொதறுகிறது. இந்த காட்சி படத்தை நான் பார்த்தேன். இப்படித்தானே அந்த கங்கை நதி பாழாக்கப்பட்டிருக்கிறது, சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்து மதமோ, இந்து மக்களுடைய புனிதமோ, இந்து மக்களுடைய மத நம்பிக்கையோ கேள்விக்குள்ளாகவில்லை. அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகவில்லை. இப்தார் நோன்பு இருந்தால் அப்பொழுது இந்து மதம் பாதிக்கப்படும், இந்து மக்கள் துன்பப்படுவார்கள் என்று சொல்வது அப்பட்டமான மதவெறுப்பு அரசியல், மத அரசியல்.